எஸ்ஆர்எச் டீமு சம்பவம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர்எச் டீம் செஞ்சுட்டாங்க. மும்பை டீம் ஃபார்முக்கு வரணும்னா ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரணும். வந்துட்டாப்ல, அடிச்சு துவைக்கிறாப்ல எல்லாத்தையும். ஹைதராபாத் டீமுக்கும் மும்பை டீமுக்கும் நேற்று நடந்த மேட்ச்ல முதல்ல ஹைதராபாத் விளையாண்டாங்க. ஆரம்பமே அட்டகாசம் தான். இந்த போல் நட்டு கழற்ற மாதிரி ஹெட்டையும் அபிஷேகையும் கழட்டி கொடுத்துட்டாப்ல. இந்த கிஷன் ஜாம் அவுட்டே இல்ல, ஆனா தானே அவுட்டும் நினைச்சு கிளம்பிட்டாப்ல. அம்பையர் கூட யோசிக்கிறாரு. இந்த பய படபடன்னு கிளம்பிட்டாப்ல. அடுத்து வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு பேட்டை விட, அதுவும் ஸ்கெட்ச். ஒரு 15 ரன்னுக்குள்ள 4 விக்கெட் காலி. இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, இந்த கிளாசன் மட்டும் கொஞ்சம் பொறுப்பா நான் இருக்கேன் என்று வந்து பவுலிங் போட்ட அத்தனை பேரையும் அடிச்சு தொங்க விட்டாப்ல. 44 பந்து 71 ரன். மனுஷன் 50 ரன் கூட வராது அப்படின்னு நினைச்சோம். இந்த மனுஷனே 71 ரன் அடிச்சு அவுட்டு. இம்பேக்ட் பிளேயரா வந்த அபினவ் மனோகர் நம்பர் 1 பவுலர் என்று மரியாதை இல்லாமல் பும்ராவை போட்டு பொலந்துட்டாப்ல. யார் வந்தாலும் அடிப்பேன் மொமெண்ட் தான். அவர் ஒரு 43 ரன் எடுத்து அவுட்டானாப்ல. கொஞ்சம் தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்த போல்ட்டு இன்னைக்கு 4 விக்கெட்டை கழட்டி கொடுத்துட்டாப்ல. மொத்தமா 143 ரன் ஹைதராபாத் அணி. காவியா மாறன் ஒரு பக்கம் இவனுக்கு என்ன பண்றானுங்க என்பது போல ஒரு மனநிலையில் இருந்தார். ஃபார்முலா இல்லாம இருந்த ரோஹித் சர்மா சென்னை அணியோட ஃபார்முக்கு வந்தாரு. அந்த ஃபார்மை இப்பவும் கண்டினியூ பண்றாரு. ஹைதராபாத் டீம் காரங்க பந்து வீச ரிக்கில்டன் 11 ரன்ல அவுட் ஆகி கிளம்பிட்டாப்ல. நீ அவுட் ஆனா எனக்கு என்ன, நான் பொறக்கணும்னு வந்து இருக்கேன், நான் பொழப்பேன். ரோஹித் சர்மாவும் யாரு பந்து வீச வந்தாலும் அடி பொலந்துட்டாப்ல. இடையில் வந்த வில் ஜாக்ஸ் 22 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. ஒரு புலி போனா ஒரு சிங்கம் என்பது போல சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவ் சேர்ந்து ஹைதராபாத் டீம் பந்து வீச்சு அடிச்சு துவைச்சு தொங்க விட்டாங்க. ரோஹித் சர்மா 70 ரன் இருந்தப்போ அவுட் ஆகி வெளியில போயிட்டாப்புல. சூரியகுமார் யாதவ் அவர் பங்குக்கு ஒரு 40 ரன். 15.4 ஓவர்ல 146 ரன் அடிச்சு மும்பை அணி வெற்றி. 9 மேட்ச் விளையாண்ட மும்பை அணி 5 மேட்ச் ஜெயிச்சு 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஏப்பா ஹைதராபாத் டீம் உங்களுக்கு என்னதான் ஆச்சு? சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் டீம் செலக்ஷன் சரியில்ல அடி வாங்குறாங்கன்னு பார்த்தா, நீங்க நல்லா தானே டீம் எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க ஏன் அடி வாங்குறீங்க?